அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 122வது நாள். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கில் பார்க்க போகிறோம்னா கட் பிளாக். இப்போ வந்து ரைடர் ஏதாவது ஒரு ஸ்கில் பண்ணுவார், கவர்கிட்டையோ கார்னர்கிட்டையோ. அந்த ஸ்கில்லை வந்து தடுத்து நம்ம கட் பண்ணி பிளேயரை வந்து பிளாக் பண்ண போகிறோம். அதுதான் கட் பிளாக். கவர் எப்படி கட் பிளாக் பண்ணுறது அந்த ஸ்கில் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். கட் பிளாக் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கவர் வந்து என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் நல்லா என்ன செய்யணும், பிளேயருக்கு வந்து நல்லா இறக்கி வைக்கணும். அப்போ தான் என்ன செய்வார், நம்மளை வந்து தொட எய்ம் பண்ணுவார். பிளாக் பண்ணுறப்போ பிளேயரை நல்லா பார்க்கணும். நீங்கள் கண்ணை நல்லா முழிச்சு பார்த்தா மட்டும்தான் ரைடர் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். உதாரணமாக கை வைக்கிறதா இருக்கட்டும், டுக் அடிக்கிறதா இருக்கட்டும், ஜம்பிங் அடிக்கிறதா இருக்கட்டும், ரொட்டேஷன் பண்ணி திரும்பதா இருக்கட்டும், எது பண்ணாலுமே நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கணும். பிளேயர் நல்லா ரீச் நமக்கு எய்ம் பண்ணுறப்போ இந்த காலை பாருங்கள், இந்த காலை பின்னாடி போட்டு டக்குன்னு ஒரு பிளேயர் உள்ள தள்ளணும். ரைடர் எப்படி பாடுறப்போ நம்ம கட் பிளாக் பண்ணணும்னா நல்லா பாருங்க, நல்லா அப்படி எக்கி ரீச் அடிப்பாரு. அப்படி ரீச் பண்ணுறப்போ என்ன செய்யணும், டக்குன்னு கட் பிளாக் வந்து பண்ணணும். ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவர் நீங்கள் கட் பிளாக் பண்ணுறது ரைடருக்கு வந்து தெரியக்கூடாது, அவ்வளோ வந்து ஸ்பீடாக இருக்கணும். இப்போது ரைடர்ஸ் வந்து எஸ்கேபிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறப்போ நம்ம கட் பிளாக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை வச்சு நல்லா ரொட்டேஷன் பண்ணுற பிளேயர் அவர் நம்ம கட் பிளாக் பண்ணுறப்போ பவரை வந்து கை வச்சு என்ன டக்குன்னு ரொட்டேஷன் பண்ணுவார். அவர் ரொட்டேஷன் பண்ணுறதுக்குள்ள யார் முதல்ல கால் எடுக்கணும், ஆல்ட்டு வேகமாக கால் எடுக்கணும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் கவர் வந்து அவருக்கு பாசிபிள் இருக்குது, அவர் வந்து குயிக்காக வந்து கால் எடுத்துடணும். குறிப்பாக நம்ம கட் பிளாக் பண்ணுறப்போ இன்னும் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், செயினை விடவே கூடாது எப்பயுமே. ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவர் எப்போ பிளாக் பண்ண போனாலுமே, இப்போ நீங்கள் கட் பிளாக் பண்ணுறீங்க, எந்த பிளாக் பண்ண போனாலுமே இங்கே வந்து நிற்கிறப்போ பொசிஷன் நிற்கிறப்போ சாதாரண நிற்கணும். ஆனால் நம்ம மறைக்கிறப்போ ஃபுல் ஸ்ட்ராங்காக வந்து தரையை ஊண்டி நிற்கணும்.